எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் தேங்காய் தோசை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதால் 1/2 கிளாஸ் அளவு பச்சரிசி, 1/2 கிளாஸ் அளவு இட்லி அரிசி, இது ரெண்டு சேர்த்து 1 கிளாஸ் அளவு நான் ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இந்த அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாதான் உங்களுக்கு வந்து சக்க மாதிரி தோசையில் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இது அரைப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல், வெள்ளை அவல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து சிகப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். நான் எந்த கிளாஸால் வந்து நான் அரிசி எடுத்தோன்னா அதே கிளாஸால் 1/2 கிளாஸ் அளவு நான் அவல் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் அளவு நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சாதான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வந்து அரைப்படும் போது நல்லா அரைப்படும். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைக்க ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் அரிசியை சேர்த்துடலாம். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இது கூட நம்ம ஊற வச்ச வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அதே தண்ணியோடையே சேர்க்குறேன்னா. இப்போ வெந்தயத்தையும் சேர்த்தாச்சு. இதில் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரிசியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அரைச்ச அரிசியை இதில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம அவல், தேங்காய் இது ரெண்டையும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக ஊற வச்சு அவலில் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு நான் துருவிய தேங்காய் சேர்க்குறேன். நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் 1/2 கப் நான் தேங்காய் சேர்க்குறேன். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வேக வச்ச சாதம் சேர்க்குறேன். இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இதையும் அவல், தேங்காய் இதையும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையும் அரிசி அரைச்சி அதே மாவு கூட சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 6 மணி நேரமாவது உங்களுக்கு நல்லா புளிக்க வைக்கணும். இது அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், மாவு நம்ம கலந்து வச்சு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா ஓரளவுக்கு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் சட்னி மட்டும் ரெடி பண்ணிடலாம். இப்போ சட்னிக்கு நான் ஒரு 1/2 மூடி அளவு தேங்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாரில். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம் இதையும் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் இப்போ கொடுத்துடலாம். பாருங்க, தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு எடுத்து வந்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ தோசைக்கல்லில் லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளித்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுறலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இப்போ நம்ம தோசை மாவு ஊற்றிடலாம். நான் எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்கலை. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ இந்த தோசை வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்த தோசையை ஊற்றிக்கலாம். இதையும் மூடி வச்சிடலாம். இப்போ இந்த தோசையை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். பாருங்கள், சூப்பரான தேங்காய் தோசை, தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசை வந்து நம்ம திருப்பியெல்லாம் போட வேணாம், அதே ஒரே சைடே போதும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்கும். இது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.